நமஸ்காரம். நவநரசிம்மர் கோவிலேருந்து மாதவன் பேசுகிறேன். ஏறக்குறைய 15-20 வருஷமாக இங்கே கோவிலில் விசேஷமாக ஜாதகம் பஞ்சாங்கம் பார்த்து கொடுத்துட்டுருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 20 வருஷமாக நான் பஞ்சாங்கம் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த பராபவ வருஷத்தில் பெருமாள் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை வெளியிடுற விசேஷம். எல்லாரும் இதை கவனித்து பராபவ வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பராபவ வருஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தா, முதல்ல பராபவ வருஷத்தில் அந்த வருஷத்தோட பலனை சொல்லணும் போதே எல்லாருக்கும் உண்டான செல்வம் அவாவா கையில் வந்து சேரும். பயிர் போக்குவரத்து எல்லாம் நன்னா விளையும். எல்லாமே இந்த வருஷ கடைசிக்குள்ளே அது இருந்த இடத்துக்கு திரும்பி போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் இந்த பராபவ வருஷத்தில் யார் பிரார்த்தனை பண்ணிக்கிறதா இருந்தாலும் முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, பெருமாள் எல்லா விதமான செல்வங்களையும் சம்பாரித்து கொண்டு வர்றதே ஆற்றுலேயே வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது முதல்ல நல்லது. ஏறக்குறைய எதிரில் இருக்க அக்ஷய திதி அன்னைக்கு மகாலட்சுமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா செல்வங்களும் எங்களுக்கே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவே முதல் பிரார்த்தனையாக இருக்கட்டும். நோய் நொடி இல்லை ஏதாவது விபரீதமாக போர் சண்டை காலம் அதெல்லாம் பார்க்க போகச்சே பாரத தேசத்தை குறிப்பிட்ட வரைக்கும் பெரிசாக எதுவும் இல்லை அப்படின்றா. இருந்தாலும் பராபவ வருஷம் மத்தியிலே இந்த கிருமிகளால் கொஞ்சம் உபதிரவங்கள் இருக்கும். சளி ஜுரம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நாங்கள் கணிச்சிருக்கோம். குறிப்பாக நான் கணிச்சிருக்கேன், பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு உண்டான கிரகணங்கள் அப்படின்னு பார்க்க போகச்சே 4 கிரகணம் இருக்குது. அந்த 4மே தமிழ்நாட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் முழுசாக தெரியாததுனால அதை கணக்கெடுத்துக்க வேண்டான்னு அடியேனுடைய அபிப்பிராயம். அப்போ மற்ற ஜாதகக்காரர்லாம் என்ன போடுறான்றதை பார்த்துட்டு தான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும், அதாவது இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கணிச்சதில் நான் 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் இருக்குது. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. இந்தியாவில் வந்ததுன்னா அதை அனுஷ்டானம் பண்ணணுமா வேண்டாமான்றதை மாசி மாதத்தை பொறுத்து பதில் சொல்கிறோம். அது தெரியப்படுத்த வேண்டியது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு உண்டான கந்தாய பலன் அப்படின்னு பார்க்கச்சே 56 அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கோம். 56 அந்த கந்தாய பலனில் 53 வந்து ஆதாயத்தில் இருக்குது, 3 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி பார்க்க போகிறச்சே அந்த கந்தாய பலன் மூலமாக நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்றத தீர்மானம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக நட்சத்திர பிரகாரம் சொல்லின்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு கந்தாய பலன் தான் இருக்குது. அதே மாதிரியாக பரணி நட்சத்திரத்துக்கு 8 கந்தாய பலன் கொண்டுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 10 கந்தாய பலன் வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு கந்தாய பலன் தான் இருக்குது. மிருகசீரிஷத்துக்கு 8 கந்தாய பலன் வச்சுருக்கோம். திருவாதிரைக்கு 10 கந்தாய பலன் வச்சுக்கலாம். புனர்வசுக்கு 10 கந்தாய பலன் வச்சுக்கலாம். 6லேருந்து 10 புனர்வசுக்கு, 6க்கு மேலே கண்டிப்பாக லாபம் இருக்குது, 10க்குள்ளே முடியும் அப்படின்னு என்னோட கண்டிப்பான கணிப்பு. பூச நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கந்தாய பலன் லாபத்தில் இருக்குது. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்களான்னா 2 தான் இருக்குது. அதுலேயும் அந்த 2ஆனது மத்தியமத்தில் கொண்டு போகிறது. மத்தியமத்தில் கொண்டு போகிறது அப்படின்னா இந்த வருஷத்தோட மத்தியில் அவள் அந்த பலனை அறுவடை பண்ணலாம். முதல்லையும் நஷ்டம் இருக்குது, கடைசியிலையும் நஷ்டம் இருக்குது. அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஆயிலிய நட்சத்திரக்காராளுக்கு அறிவுறுத்துகிறோம். மக நட்சத்திரக்காராளுக்குன்னு பார்க்கும்போது 6 கந்தாய பலன் இருக்குது. பூர நட்சத்திரக்காராளுக்கு 6 கந்தாயத்துலேருந்து 7 கந்தாயம் வரைக்கும் காமிக்கிறது. அஸ்த நட்சத்திரக்காராளுக்கு 6 கந்தாய பலன் கண்டிப்பாக உண்டு. சித்திர நட்சத்திரக்காராளுக்கு 7 1 8 கந்தாய பலன் நன்னா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காராளுக்கு
7 கந்தாய பலன் நன்னா இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கந்தாய பலன் வச்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரத்துக்கு விசாகமும் 6 வந்துடும். 6 வந்துடுத்துன்னா நமக்கு கணக்கு வந்துடும். கீழே இருக்கிறது மட்டும் நன்னா இல்லை அப்படின்னு கருத்தில் வச்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரத்துக்குன்னு பார்க்கும்போது 5 கந்தாய பலன் இருக்குது. கேட்ட நட்சத்திரத்துக்குன்னு பார்க்கும்போது 7 கந்தாய பலன் நன்னா இருக்குது. மூல நட்சத்திரத்துக்குன்னு பார்க்கும்போது 6 கந்தாய பலன் நன்னா இருக்குது. ஆனால் மூல நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், முதல் 3ல் ஒரு பாக மாதத்தில் மட்டும்தான் இந்த 6 கந்தாய பலனை நாங்கள் கணக்கு பண்ணுறோம். மிச்சம் 2 நஷ்டத்தில் இருக்குது. கொஞ்சம் ஞாபகம் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்து முதலீடெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உத்திராட நட்சத்திரக்காரால் பார்க்கும்போது 5 கந்தாய பலன் நல்லா இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 7 கந்தாய பலன் நன்னா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 11 கந்தாய பலன் நன்னா இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 5 கந்தாய பலன் நன்னா இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 7 கந்தாய பலன் நன்னா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறுபடியும் முதல்லேருந்து 9 மாதம் வரைக்கும் நன்னா இல்லை. அதுக்கப்புறம்தான் 3 கந்தாய பலன் நன்னா இருக்குது. இந்த வருஷத்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கச்சே அது நன்னா இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது பூரட்டாதி நட்சத்திரக்காரா. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரால் பார்க்கும்போது 5 கந்தாய பலன் வரைக்கும் நன்னா இருக்குன்னே பதில் சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 12 கந்தாய பலன் நன்னா இருக்குது. அப்படி இருக்கச்சே விசேஷமாக ரேவதி நட்சத்திரம் ஒத்துக்கலாம். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ஒத்துக்கலாம். பூச நட்சத்திரக்காரா ஒத்துக்கலாம். இதில் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் சுகமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுவே கந்தாய பலனோட விளைவு. கந்தாய பலனத்தில் மத்தியமம் அப்படின்னு 3 பாகமாக பிரிப்பா. அப்படி பிரிக்கிறதுல முதல் பக்கம் வர்றது நன்னா இல்லை அப்படின்னா 2வது பாதி நன்னா இருக்குது, 3வது பாதி நன்னா இருக்குன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்படி பார்க்க போகச்சே 5 கந்தாய பலன் வந்தாலே நம்ம இந்த வருஷம் சுபமாக நகர்த்தி விடலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இந்த கந்தாய பலனை கணக்கு பண்ணுறோம். எல்லாரும் இந்த பராபவ வருஷத்தில் சௌக்கியமாக இருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதிகமாக நோய் நொடி இல்லாமையும், அதிகமாக செல்வம் இல்லாமையும், அதிகமாக கஷ்டம் இல்லாமையும் இருக்கணும் அப்படின்றதா பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பாக செல்வம் வீட்டுக்குள்ளே நிற்கணுன்ற பிரார்த்தனையை வர அக்ஷய திதியை 20 ஏப்ரலுக்குள்ளே எல்லாரும் பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செல்வம் வீடு நிறைஞ்சி எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நானும் இந்த பஞ்சாங்கத்தை மேற்கொண்டு பார்த்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வருஷத்தில் பராபவ வருஷத்தில் பெயர்ச்சி விவரங்களை பற்றி பார்க்கலாம் மேற்கொண்டு. இந்த வருஷம் குரு பெயர்ச்சியானது ஆங்கில தேதியில் சொல்லணுமானா 26/5/2026, அதாவது வைகாசி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால 11 மணி சுமாருக்கு புனர்வசு நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியாரார். 4ஆம் பாதத்தில் போகிறார், வக்ரகதியில் போகிறார். அதனால புனர்வசு நட்சத்திரம் கடக ராசிக்காராக இருக்குவா எல்லாருக்கும் குரு பலன் ஒரு வருஷத்துக்கு இருக்குது. அதனால் எல்லாரும் அதில் பிரயத்தனப்படணும். நல்லபடியாக குரு பகவான் எல்லாத்தையும் அள்ளித்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்ணி பெருமாளை, அதாவது குருவோட சேர்ந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டா அதிக பலன்களை பெறலாம் அப்படின்றதா தெரியப்படுத்திக்கிறோம். குருவே மீண்டும் அடுத்த நட்சத்திரத்துக்கு நகுந்துடுறார். எப்போ அப்படின்னு பார்க்கச்சே ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில தேதியில் சொல்லணும்னா 20/10 அன்னைக்கு மாலை 4:30 மணிக்கு, 4:29 நாங்கள் கணக்கு பண்ணுறோம். 4:30 மணிக்கு மக நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி ஆகிடுறார். அவர் ஏற்கனவே புனர்வசுக்கு ஒரு வருஷம் கந்தாய பலனில் பலன் கொடுத்துட்டுருக்கச்சே மகத்துக்கு மாறுறதுனாலும் மக நட்சத்திரக்காரர்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலனை ஆண்டு முதல்லேருந்தே அனுபவிக்கலாம். குரு பகவான்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. குரு பகவான்ட பிரார்த்தனை பண்ணி எல்லா சுபகாரியங்களையும் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். குரு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் இது ஒரே வருஷத்தில் மாறி மாறி
இருக்கிறதுனால 1, 3, 5, 7, 9 இந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் குருவோட சஞ்சாரத்தில் பலவிதமான அனுபவங்களில் பெறலாம். அப்படி பார்க்கச்சே இந்த 7 ராசிக்காரரும் நல்ல சுபங்களை குருவால் பெற முடியும். ஆனால் பிரார்த்தனை இல்லாமல் இதை பெற முடியாது. அதனால் அவசியம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குரு பெயர்ச்சியினால் பலன்களை பெறணும் ஆண்டு முதல்லேருந்தே அப்படின்னு நானும் உங்களுக்காக பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் ராகு கேது பெயர்ச்சி விவரங்களையும் இதோடைய தொடர்ச்சியாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 27ஆம் நாள் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 13/11/26 அன்னைக்கு ராகுவும் கேதுவும் அவாவா இடத்துலேருந்து மாறுறா. அப்படி மாறச்சே எல்லா விதமான அனுகூலங்களையும் நமக்கு பண்ணித்தரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதில் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு ராகுவும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு கேதுவும் மாறுறா. அப்படி மாறுறதுனால எல்லா சுபங்களும் எல்லா பலன்களும் நல்லபடியாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே விசேஷம். இதை தவிர இந்த வருஷத்துக்கு உண்டான பயிற்சியில் பிரதானமாக எதுவும் இல்லை. இதுவே போருமானது. இதுவே எல்லா விதத்துலேயும் ஜனங்களை சௌகரியமாக வச்சுக்கணுன்னு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவா விஷ்ணு புராணத்தை சேவிக்கிறது, இல்லை விஷ்ணு புராணத்தை யாருக்காவது தானமாக கொடுக்கறதுன்னு பண்ணினா ராகு கேது பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சத்த குறையும். குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரா அதை பண்ணினாலானா நன்னா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரியாக அவிட்ட நட்சத்திரக்காராலும் அதை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவசியம் அவளால் முடிஞ்ச மாதிரி பக்கத்தில் இருக்கவாளுக்கு சகாயம் பண்ணி நீங்களும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த காணொளியை பார்க்குறவாளும் ஒருவேளை கேட்குறவாளும் எல்லா விதமான பலன்களை அடையணும்னு இன்றைய தினம் நவநரசிம்மர் திருக்கோவிலில் பெருமாள் முன்னாடி இந்த பஞ்சாங்கத்தை வாசித்து பஞ்சாங்கத்தில் எல்லா பலனும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். அதன்படியாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணின்றதன் பேரில் பெருமாள் எல்லா வித சம்பத்துகளையும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஆயுள் விருத்தி, சம்பத்து, முன் செய்த பாபம் அகலுதல், யோகம், வியாதி நிவர்த்தி அடைதல், கரணம் நமக்கேற்ற மாதிரி எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனைகளை முன்னிட்டு இந்த பராப வருஷத்தில் எல்லாத்தையும் உங்களுக்காக பெருமாண்ட சொல்லி எல்லா ராசிக்காரா எல்லா நட்சத்திரக்காராலும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். இந்த காணொலியை பார்க்குறவாளே அதுலேருந்து சுபம் அடையலாம் அப்படின்றதா எங்களோட அனுமானம். இன்றைய தினம் நல்லபடியாக பெருமாளுக்கு இந்த பஞ்சாங்க படலம் முடிஞ்சுது. பஞ்சாங்க படலத்தில் பெருமாளுக்கு இந்த வருஷம் என்னென்ன நடக்கிறது அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். அதை பின்வரும் தேதிகளில் யாருக்கு சௌகரியமோ பெருமாளை சேவித்து எல்லா பலனையும் அடைய வேண்டியது. சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கச்சே நரசிம்மராக இருக்கிறதுனால இந்த கோவிலில் பிரம்மோத்சவம் நடக்கிறது. 10 நாள் பிரம்மன் கண்ட திருவிழாவை ஜனங்கள் நீங்கள் ரசிக்கணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவசியம் எல்லாரும் இந்த பிரம்மோத்சவத்தை அனுபவிக்க வேண்டியது. வைகாசி மாதம் அப்படின்னு பார்க்க போகச்சே வைகாசி விசாகம் நம்ம கோவிலில் பிரதானமாக ஆச்சாரியன் ஆழ்வாரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக 10 நாள் உற்சவம் தொட்டி திருமஞ்சனம் நடக்கிறது. அவசியம் எல்லாரும் பெருமாளை சேவித்து எல்லா விதமான அனுகூலங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றதா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆனி மாதம் குரோத நரசிம்மருக்கு சக்கரத்தாழ்வாருக்கு 10 நாள் உற்சவம் நடக்கிறது. காற்று, கருப்பு, பில்லி, பேய், பிசாசு, சூன்யம், திருஷ்டி எல்லா விதமான தடைகளையும் நகர்த்தக்கூடியவரான குரோத நரசிம்மருக்கு விசேஷமாக 10 நாள் உற்சவம் நடக்கிறது. அதே மாதிரியாக ஆடி மாதத்தில் சுடி கொடுத்த நாச்சியாருக்காக கல்யாண உற்சவம் திருநாள் உற்சவம் நடக்கிறது. எல்லாரும் அவசியம் ஆடி மாதத்தை அனுபவிக்க வேண்டியது. ஆவணி மாதத்தில் நம்ம கோவில் முன்னாடி சம்பிரதாயக்காரா எல்லாருக்கும் பூனல் போட்டு வச்சு சம்பிரதாயத்தை வளர்க்குறது அப்படின்னு ஒரு உற்சவம் பண்ணின்னு இருக்கோம். அதை மாதிரி எல்லாரும் இங்கே ஆவணி ஆவட்டத்தை நடத்திக்க வேண்டியது. பெருமாள் முன்னாடி போட்டுண்டா விசேஷம் அப்படின்றத
இந்த சமயத்தில் தெரியப்படுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆவணி மாதத்தில் ஸ்ரீ ஜெயந்தி வர்றது, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தையும் எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்றதா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவமும் மலை உற்சவமும் நடக்கிறது. அதே மாதிரியாக நம்ம கோவிலில் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள் ஏழ போகிறார். அவருக்கு அந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா விதமான தர்ப்பணங்களும் ஸ்ரார்த்தங்களும் சங்கல்ப ஸ்ரார்த்தங்களும் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா நிர்வாகத்தில். எல்லாரும் பித்ரு தோஷம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த உற்சவத்துலேயும் கலந்துக்க வேண்டியது. ஐப்பசி மாதத்தில் தீபாவளி உற்சவமும் தன்வந்திரி ஜெயந்தி வர்றதுனால தன்வந்திரி உற்சவமும் 10 நாள் நடக்கிறது. கார்த்தி மாதத்தில் தீப உற்சவமும் பகல் 10 ராப்பத்து உற்சவமும் ஆரம்பிச்சு விடுறது. மார்கழி உற்சவம் பகல் 10 நிறைவடைஞ்சு வைகுண்ட ஏகாதேசியோட எல்லா உற்சவமும் பூர்த்தி ஆகுது. தை மாதத்தில் மகாலட்சுமி பிரதானமாக வச்சுட்டு சயன நரசிம்மருக்கு 10 நாள் உற்சவம் நடக்கிறது. மாசி மாதத்தில் எல்லா புனித நீர்லேருந்தும் ஜலம் கொண்டு வந்து எல்லாருடைய பாபங்களும் போகணும் அப்படின்றதுக்காக 48 கலச திருமஞ்சனம் தெப்ப உற்சவமும் தீர்த்தவாரியும் மாசி மாதத்தில் மாசி மகத்தன்னைக்கு நடக்கிறது. அதே மாதிரியா பங்குனி மாதத்தில் கர்ப்ப உற்சவம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமநவமி உற்சவமும் இந்த சன்னதியில் நடக்கிறது. எல்லாரும் பெருமாளை சேவித்து பராபவ வருஷத்தில் எல்லா விதமான செல்வங்களும் கடாட்சங்களும் நோய் நொடி இல்லாமையும் தீர்காயுஷனுடனும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட இந்த பஞ்சாங்கம் படலம் வாசிக்கிறத பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோவில் பஞ்சாங்கமும் இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கோம். அதே மாதிரி சாதாரண பஞ்சாங்கமும் இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கோம். எல்லாரும் சௌக்கியமாக இருந்து இந்த பஞ்சாங்கத்தை வாசித்தவாளுக்கு ஏதாவது பெருமாளை சேவிக்கச்சே தட்சிணையை சமர்ப்பித்து பஞ்சாங்க உற்சவத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். பஞ்சாங்கம் இங்கே கோவிலில் விநியோகத்தில் இருக்குது. 1 ரூபா பஞ்சாங்கத்துக்கு மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். பஞ்சாங்கம் ஆற்றுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். ரொம்ப சந்தோஷம். நல்லா சௌகரியமாக பெருமாள் அனுகிரகத்தோடு இருக்கணும். ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகுருதி. ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சி எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். பண்ண பாவம் எல்லாம் போய் நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.